எல்லாத்துக்கும் எது எதுலையோ பைத்தியம் இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த செடி மேலே பைத்தியம்னு நினைக்கிறேன். இந்த செடியை பார்த்தா எங்கிட்டாவது யாராவது ஒரு கட்டிங் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுப்பேன். போகிற பக்கம் பூச்செடி நர்சரிக்குன்னு போயிட்டா போதும், கண்ணு ரொட்டேட் ஆகிறது என்னமோ இந்த செடி பக்கம்தான் போகும். ஆனாலும் கிடைக்காது. நானும் இந்த டயத்தில் நானும் வழியே தொலைவிட்டு இருக்கேன். இந்த செடி மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, இது போன வருஷத்தில் வாங்கி வச்சது. நானும் கிடைக்கிறப்பெல்லாம் குட்டி குட்டியாக கட்டிங்ஸை போட்டு நாற்றை முளைக்க வச்சிருவேன். நமக்கு வர்றதில்ல 4 பேர் கேட்டால் அதில் 2 பேர்த்துக்கு தானம் பண்ணிடுவேன். ஏன்னா சரி, நமக்கு ஒரு நாளைக்கு காஞ்சி போயிட்டாங்க கூட அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவேன். இப்போ இந்த இதில் கொழுந்தாக பார்த்து அந்த கட்டிங்ஸ் எடுத்து ஒரு கணு உள்ளே போகிற மேனிக்கு நட்டுருவேன். நட்டுட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து தள்ளி வரும். கொஞ்சம் தண்டு முத்திடுச்சுன்னா மட்டும் முளைக்காது, இல்லைன்னா முளைக்க ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி லேசாக இருக்கும் போது எடுத்து உள்ளே வச்சிட்டோன்னா கண்டிப்பாக 100% முளைச்சிரும். நான் இது மாதிரி நிறைய கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது ஒயிட் கலர் மட்டும்தான். ஆனால் இது மாதிரி நிறைய கலர் வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, இருக்கிற செடினாலும் விருத்தி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிடுவேன். இது லாஸ்ட் டைம் போட்டு வச்சுட்டேன். இப்போ 4 நாற்று போட்டிருக்கேன். இதெல்லாம் இன்னும் தனித்தனி பாட்டில் போடலாம். பாய்.